கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்புக்குரியவர்களே, இறைவனை தேடுகிற மக்கள் இறைவனுக்குள்ளாய் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த வசனம் அநேக நேரங்களில் நாம் பெருமையாக வாசித்துக் கொள்கிற வசனம். சிங்கக்குட்டிக்கு கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கும், ஆனால் நான் கடவுளை தேடும் பொழுது கடவுள் எனக்கு மேன்மையான காரியங்களை நன்மையான காரியங்களை தருவார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிற ஒரு வசனமாய் காணப்படும். தேடுதல் ஒரு காலம் நமக்கு குறைவுகளை தருவதில்லை. தேடுதல் நமக்கு வெற்றிகளை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவரும் கூட வேத வசனத்தில் முழு மனதோடு தேடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேடுதல் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுக்கிற ஒன்றாக இது காணப்படுகிறது. தேடுதலில் நாம் வெற்றியையும், நான் தேட ஆரம்பிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை நடத்தின விதங்களையும் நாம் முழுமையாய் புரிந்து கொள்கிறோம். அநேக நேரங்களில் இறைவனை தேடுகிற உணர்வு ஒரு சடங்கை போல காணப்படுகிறது உண்டு. அந்த சடங்கை போல காணப்படுகிற நிலையை மாற்றி ஆத்மார்த்தமாக எனக்கு சாயலை தந்தவரை, என்னை படைத்தவரை, என்னை வழி நடத்துகிறவரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து நான் தேடுவேன் ஜெபித்து என்று சொன்னால் என் ஆண்டவர் வெற்றியை தருவார். அன்புக்குரியவர்களே, ஒரு புகழ்பெற்ற ஆங்கில அறிஞர், கதாசிரியர், புத்தகங்களை வடிவமைத்தவர் ஜான்சன் என்பவர். அவர் அநேக காரியங்களை செய்யும் பொழுது ஜெபத்தோடு வேதத்தை வாசித்து செய்வது வழக்கம். ஒரு நாள் அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவரை காண வந்தாராம். அப்படி அவர் காண வந்த பொழுது, என்ன நீங்கள் பைபிள்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். ஆமாம் அப்படின்னாராம். எனக்கெல்லாம் நான் ரொம்ப பிஸி, எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கோ கோயிலுக்கு போகிறதுக்கோ எனக்கு நேரமே கிடையாது, பரவாயில்ல நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே அந்த ஜான்சன் அவர் என்ன கேட்டார் அவர்கிட்ட, உலகத்தில் 3 பங்கு தண்ணி இருக்குது, 1 பங்கு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் 1 பங்கு நிலத்தில் மலைகளும் பாலைவனங்களும் நல்ல நிலங்களும் காடுகளும் ஆற்று படுகைகளுமாய் ஆக்கிரமித்திருக்கின்றன. இவற்றில் இந்த உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் எப்படி இடம் கிடைச்சது அப்படின்னா, உடனே ஜான்சனுடைய நண்பர் சொன்னார், எல்லாம் கஷ்டப்பட்டு தேடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கணுமேங்கிறதுக்காண்டி தேடி பிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சிட்றாங்க, அதனால தான் அவங்க அதில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இந்த ஜான்சன் தன்னுடைய நண்பர்கிட்ட சொன்னார், அப்படித்தான் உலகத்தில் பல்வேறு விதமான இடர்பாடுகளும் இக்கட்டுகளும் கஷ்டங்களும் பாடுகளும் உண்டு, வேதனைகள் உண்டு, நேரங்கள் இல்லை என்று சொல்லுகிற சமயங்களும் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியில் என்னை உருவாக்கினவரை தேடி நான் வாசித்து அவரை பணிந்து ஆராதிக்கும் பொழுது, தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இணக்கமாக இருந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் நிறைவை காண்கிறேன். கர்த்தரை தேடும் பொழுது நான் மேன்மைகளை காண்கிறேன். ஆகவே நீயும் தேடு என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இறை தேடுதல் வெற்றியின் வாழ்க்கையை தருகிறது. சாக்குப்போக்கு சொல்லுகிற ஒரு நிலை அல்ல. சாக்குப்போக்கு நிறைந்த உலகத்தில் இறைவனை தேடுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ என் ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்படைப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அருள் ஆசைகளின் ஆலயங்கள் நிரப்பி உம்மை தேடுகிற உணர்வை எங்களை புதுப்பித்து உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் வளம் வர கிருபை வராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமேன்.